يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، قال النبي صلى الله عليه وسلم: شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال أيضا: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. அல்லாஹுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டும். அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அருளும் கிருபையும் நேசமும் பாசமும் அனைத்து தூதர்கள் மீதும், குறிப்பாக நமது உயிருக்கும் மேலானவர் கரிமணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், இன்னும் இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த அனைத்து இமாம்கள், சலஃப்கள், முன்னோர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இந்த இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக என்று கூறி என்னுடைய இந்த உரை நான் ஆரம்பம் செய்கிறேன். இணையத்திற்குரியவர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, இன்று இன்ஷா அல்லாஹ் இன்றைய காலத்தில் இளைஞர்களுடைய நிலை என்ற தலைப்பில் சுருக்கமாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் விவரமாக பார்ப்போம். குர்ஆன் ஹதீஸிலிருந்து. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால், அவனுடைய உதவியால் ரமதானுடைய மாதத்தில் நோன்புகளை நோற்றுவிட்டு ஜும்ஆவையும் நிறைவேற்றிவிட்டு அவனுடைய பள்ளிவாசல் இறை இல்லத்தில் கடமையான தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அவனை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் நஃபிலான இரவு தொழுகையும் முடித்துவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் நாங்கள் முஸ்லிம் சமுதாயத்துடைய முக்கியமான தூணாக இருக்கக்கூடிய இளைஞர்களை பற்றி கண்டிப்பாக பேச வேண்டும். இந்த காலகட்டத்தில் இளைஞர்களுடைய நிலை என்ன? அதுவும் குறிப்பாக முஸ்லிம்களுடைய இளைஞர்கள், முஸ்லிமான இளைஞர்களாக இருக்கக்கூடிய வாலிபர்கள், அவர்களுடைய நிலை எப்படியாக இருக்கின்றது இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது மிகவும் கவலைக்குரிய ஒரு கவலையோடு பேசக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் முஸ்லிம் சமுதாயத்தை முழுமையாக தன்னுடைய நோக்கத்துடன், தன்னுடைய நோக்கத்தை விட்டு வேறொரு பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு கூட்டமாக தான் இன்றைய இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இளைஞர்களுடைய பட்டாளத்தை எடுத்துக்கொண்டால் இவர்களுடைய கூட்டம் அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லிம் சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு கூட்டமாக தான் இருக்கின்றது. மிக அதிகமான எண்ணில் தான் முஸ்லிம் சமுதாயத்தில் இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சராசரியாக ஒரு அளவு எடுத்து பார்த்தால் மட்டுமே இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுடைய எண்ணிக்கை சராசரியாக 800 கோடிக்கு மேல் இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது இருக்கக்கூடிய நிலை நம்மளுடைய 800 கோடி மக்களில் முழுமையாக முஸ்லிமாக, பெயர் தாங்கி முஸ்லிமோ, ஷியா முஸ்லிமோ, ஷியா சுன்னி முஸ்லிமோ, இந்த மாதிரிலாம் நாங்கள் பெயர் பிரித்து பார்க்காமல் வெறும் முஸ்லிம் என்று பார்த்தாலே கிட்டத்தட்ட 200 கோடி முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது ஒரு ஆய்வு மூலமாக. அதுவும் குறிப்பாக நம்மளுடைய இந்த இந்தியாவுடைய நாட்டை சேர்ந்து, இந்தியாவுடைய நாட்டை மட்டுமே எடுத்து பார்த்தால் 140 கோடி கிட்ட இளைஞர், 140 கிட்ட அல்லது 150 கிட்ட இந்த மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு இடமாக, மிக ஜனத்தொகை அதிகமாக கொண்டு ஒரு நாடாக இந்த இந்தியா நாடு இருக்கின்றது. அதிலும் அந்த 140-150 கோடியில் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை எடுக்கும் பொழுது ஒரு சிறிய கூட்டம்தான். எவ்வளவு? அதிகமாக 20 கோடி முஸ்லிம்கள் தான் இந்த இந்தியா நாட்டில் இருக்கின்றார்கள். 20 கோடி முஸ்லிம்கள் அதிகபட்சமாக, மேல கீழே இருக்கலாம் ஆய்வு அடிப்படையில். அதுவும் இன்னும் சுருக்கமாக எடுத்து பார்த்தால் நம்ம தமிழகத்தில் மட்டுமே 7 கோடியிலிருந்து 8 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த இடத்தில் வெறும் 1 கோடி அளவுக்கு அல்லது அதுக்கு மேல கீழே தான் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை இருக்கின்றது. இந்த முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை சராசரியாக நாங்கள் பிரித்து இன்னும் பார்த்தால், இந்த இளைஞர்கள், இந்த சஹியான கொள்கை சார்ந்தவர்கள், இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது இளைஞர்களுடைய கூட்டத்தை மட்டுமே பார்த்தால் 50-60% முழுமையாக இளைஞர்களுடைய கூட்டமாக தான் இருக்கின்றது.
இதெல்லாம் சொல்லக்கூடிய காரணம் என்ன என்றால், ஒரு சமுதாயத்தை மேம்படுத்த வேண்டும், ஒரு சமுதாயம் முன்னேற வேண்டும், ஒரு சமுதாயத்தை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இளைஞர்களுடைய பங்கு மிகவும் முக்கியமானது. இளைஞர்கள் நினைத்தால் ஒரு சமுதாயத்தை என்ன, ஒரு நாட்டை கூட முழுமையாக மாற்றிவிடலாம். அதுக்கு உதாரணமாக ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக நேபாள நடந்த சம்பவம் நமக்கு தெளிவாக தெரியும். ஜென்சி சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் பட்டாளம் தான், ஒரு இளைஞருடைய கூட்டம் தான், ஸ்கூல்ல படிக்கக்கூடிய கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய ஒரு கூட்டம் தான் ஒரு முழு நாட்டையே மாற்றிவிட்டது. அப்ப இளைஞர்கள் சமுதாயம் சாதாரண ஒரு சமூகம் அல்ல, சாதாரண ஒரு கூட்டம் அல்ல. அவர்கள் நினைத்தால் இந்த உலகத்தையே மாற்றிவிடலாம், ஒரு புது வரலாற்றையே படைக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சக்தி அந்த இளைஞர்கள் மத்தியில் இருக்கு. ரத்தம் கொதிக்கக்கூடிய, அது எது வேணாலும் சாதிக்கக்கூடிய, நினைத்து இதெல்லாம் முடிக்கக்கூடிய, அது ஒரு ஆர்வத்துடன் இருக்கக்கூடிய ஒரு வயதுதான் அந்த இளைஞர் கூடிய வயது. அப்ப அந்த நேரத்தில், அந்த வயதில் நாங்கள் அல்லாஹுடைய இந்த மார்க்கத்திற்காக இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கின்றோம் என்று பார்க்கும் பொழுது வெறும் 2%, அதிகபட்சமாக 3%, இவ்வளவுதான் பள்ளிவாசல்களோடு ஒட்டி வாழக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள். இவ்வளவுதான் பள்ளிவாசல்களோடு அல்லது மார்க்கத்தோடு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய ஒரு கூட்டம். எல்லா இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு பள்ளிவாசல் இல்ல, 10 பள்ளிவாசல் இல்ல, 100கணக்கான பள்ளிவாசல்களை உருவாக்கலாம், ஷிர்க் பித்அத்தை ஒழிக்கலாம். அல்லாஹுடைய தூதர் அந்த இளைஞர்களை தான் பொறுப்பு எடுத்து அவர்களை உருவாக்கினார்கள். அலி பின் அபி தாலிப் அவர்களை தான் சொன்னார்கள், அலியே போய் பாருங்க, எந்த இடத்துல கபரு ஒரு ஜானுக்கு மேல இருக்கிறதோ எல்லாம் தரமட்டமாகும், எல்லாம் அதை இடிச்சு நொறுக்குங்க. அலி ரதியல்லாஹு அவர்கள் இளம் வயதில் இருக்கக்கூடிய சொன்ன வார்த்தை. இளம் வயதில் இருக்கும்போதுதான் ஒரு போர் வீரராக மாறுகிறார். கிட்டத்தட்ட 100 கணக்கான சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெயிட்டான ஒரு கதவை அலி ரதியல்லாஹு அவர்கள் தன்னுடைய கைகளால் தூக்கி வீசுறாங்க. சஹாபாக்கள் இளைஞர்களுடைய மிகப்பெரிய கூட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் அந்த சஹாபாக்கள் படைக்கு ஒரு வீரராக அல்ல, படை தளபதியாக மாறுகிறார்கள். உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெறும் 17 வயதில் ரசூலுல்லாஹ் அவர்களை ஒரு படை தளபதியாக ஆக்கினார்கள். அப்ப இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும் பொழுது அந்த சஹாபாக்கள், அந்த இளைஞர்கள் அப்படி இருந்ததன் காரணமாக தான் அந்த இஸ்லாம் அவ்வளவு பிரியமானது, அவ்வளவு பெருசானது. கிட்டத்தட்ட சஹாபாக்கள் முடித்த பனு அப்பாசியா வரை பார்க்கும் பொழுது பாதி உலகம் முஸ்லிமுடைய ஆட்சியில் இருந்தது. பாதி உலகத்தில் ஆளக்கூடிய எல்லோரும் முஸ்லிம்களாக இருந்தார்கள், இளைஞர்களாக இருந்தார்கள், குர்ஆன் ஹதீஸோடு ஒட்டி இருந்தார்கள். எந்த இடத்தில் தௌஹீத் இறங்கியதோ, குர்ஆன் சுன்னாஹுக்கு மாற்றமாக நடந்ததோ, அந்த இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இழிவை கொடுத்து விட்டான், இந்த தோல்வியும் கொடுத்து விட்டான். அதற்கு பிறகு தோல்வி அடைந்ததுதான் ஒருபோதும் நிற்கவில்லை. ஒரு இடத்துல கூட நின்று கூட பார்க்க முடியல. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு முஸ்லிம்களுடைய சமுதாயத்தினுடைய நிலை பாருங்க. நீங்க எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் நமக்காக பேசக்கூடிய, குரல் கொடுக்கக்கூடியவர் யாராவது இருக்காங்க அப்படின்னு சொன்னா அதே தெரிஞ்ச 2-3 முகம்தான். ஒரு இந்து இல்லாத, ஒரு முஸ்லிம் இல்லாத ஒரு இந்து சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? முஸ்லிம்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்தாலே உங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய, உங்களுடைய உரிமை எடுக்கக்கூடிய ஒரு கட்சியை நீங்கள் ஆரம்பிக்கலாம். அந்த கட்சியின் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலன் கொடுக்கக்கூடிய எல்லா வசதிகளையும் செய்யலாம். ஆனால் நீங்க எல்லாம் ஒன்னாவே சேர மாட்டேங்கிறீங்க. இவர் அவருக்கு கொடுக்கிறாரு, இவரை பாக்குறாரு, அவரு இவரு பின்னாடி போறாரு, இப்படி எல்லாம் பிரிஞ்சுட்டே இருக்கீங்க. இந்த மற்ற யூதர்களை, கிறிஸ்தவர்களை அல்லது இந்த இந்துக்களை நாங்கள் பார்க்கும் பொழுது எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க எங்களுடைய கொள்கையை சார்ந்தவர், அவர் எந்த இடத்திலும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம், அப்படிதான் நாங்க உறுதியா இருக்கேன். நாம அந்த கொள்கையிலும் உறுதி இல்லை, அந்த கொள்கையில் இருக்கக்கூடியவர்களோடும் உறுதி இல்லை. அல்லாஹ் நம்மளுடைய நிலையை சரி செய்ய வேண்டும். இப்ப சொல்லக்கூடிய நோக்கம் என்ன என்று சொன்னால், முஸ்லிம் சமுதாயத்தில் இளைஞர்களுடைய நிலை இப்போது வர வர மிகவும் மோசமாகிவிட்டது.
உண்மை வரலாற்றில் இப்போது நடக்கக்கூடிய ஒரு ஆய்வின் அடிப்படையில் ஒரு செய்தி என்ன தெரியுமா? பலருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், பலருக்கு தெரிந்திருக்கலாம், பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். முஸ்லிம் கல்லூரிகளில் முஸ்லிமை விட்டுடுங்க, வெறும் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் 60% வரை எல்லோரும் விபச்சாரம் போன்ற பாவத்தை செய்தவர்கள் தான் என்ற அளவுக்கு ஒரு ஆய்வு இருக்கும். ஏதாவது ஒரு வகையில தவறு நடந்துருது. இன்ற கால அந்த காலகட்டத்துல தான் இருக்கும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஃபித்னா நிறைந்த காலம் வரும், மறுமை நெருங்க அந்த ஃபித்னா நிறைந்த காலம் வரும். எந்த அளவுக்கு ஃபித்னாக்கள் இருக்கும் என்று சொன்னால், அந்த ஃபித்னாவை பார்த்தால் போதும் அந்த ஃபித்னாவை விழுந்து விடுவோம். இன்னைக்கு அதுதான் இருக்குது. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ரோடுல போகும்போது நிமிர்ந்து போக முடியுதா? ஏதாவது ஒரு அரை ஆடையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய ஒரு போஸ்டர் இருக்கும். அவர்கள் மாணவர்கள் படிக்கக்கூடிய பேனால இருந்து, புக்கில் இருந்து, எல்லா இடத்திலுமே ஒரு ஸ்கூல், ஒரு கல்லூரி, ஒரு ப்ரமோஷன் பண்ணணும், அத வெளியில சொல்லணும், அட்மிஷனுக்கு ஒரு போஸ்டர், பெண்ணுடைய போஸ்டர் போட்டுதான் ஆரம்பிப்பாங்க. நம்மளுடைய கடையில வியாபாரம் செய்யணும், ஒரு பெண்ணுடைய போஸ்டர் இல்லாம இருக்காது, ஒரு மியூசிக் பாட்டு இல்லாம இருக்காது. பித்னா நிறைந்த காலம். நாம நினைக்கிறனாலும் அந்த பாட்டை கேட்க வேண்டிய சூழல் வந்துருச்சு. நம்ம நினைக்கிறனா கூட அதை பார்க்கக்கூடிய சூழல் வந்துருச்சு. போன் எடுத்தா போதும், ஏதாவது ஒரு ஆடுல அந்த விபச்சாரம் செய்யக்கூடிய அழைப்பு வந்துகிட்டு தான் இருக்குது. அப்படிப்பட்ட செய்திகள், அதை ஈர்க்கக்கூடிய ஏதாவது ஒரு வகையில ஃபித்னாக்கள் நம்மை சார்ந்துதான் சூழ்ந்துதான் இருக்கின்றது. இப்படி ஃபித்னா நிறைந்த காலகட்டத்தில் அல்லாஹுடைய பாதையில், அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக மட்டுமே, அல்லாஹுக்காக வாழக்கூடிய ஒரு இளைஞன் இருக்கிறான் என்று சொன்னால் உண்மையாகவே அவன் மிக பாக்கியசாலி. இன்னும் சில மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, அவன் அல்லாஹுடைய வலியா கூட இருக்கலாம். என்ன இவ்வளவு ஃபித்னா நிறைந்த காலம். போன் எடுத்தா போதும் ஃபித்னா, படிக்க போனா போதும் அங்க ஒரு ஃபித்னா, சரி வீட்டுல இருந்தா போதும் அங்க பர்தா ஹிஜாப் இல்லாம அங்க ஒரு ஃபித்னா, வேலைக்கு வந்து அங்க ஒரு ஃபித்னா, எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஃபித்னா இல்லாமல் இன்றைய காலகட்டம் இல்லை. அந்த ஃபித்னா நிறைந்த காலகட்டத்தில் ஒரு இளைஞன், ஒரு வாலிபன் அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக மட்டுமே வாழுகின்றான் என்று சொன்னால், அல்லாஹுக்கு எல்லா மனிதர்களை விட அந்த இளைஞனை பிடிக்கும். ஏன் பிடிக்கும் தெரியுமா? அவன் தன்னுடைய இளம் வயதில் அல்லாஹுக்காக சஜ்தா செய்கிறான். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ். அல்லாஹுடைய அர்ஷுடைய நிழலில் இருக்கக்கூடிய 7 கூட்டத்தார்கள், அந்த ஒரு கூட்டம் யாராக இருப்பார்கள் என்று சொன்னால், ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ். ஒரு இளைஞன் தன்னுடைய இளம் வயதை அல்லாஹுக்காக மட்டுமே கழிக்கின்றார். அப்படிப்பட்ட இளைஞன் நாளை மறுமையில் அல்லாஹுடைய அர்ஷுடைய நிழலில் இருப்பான். சூரியன் ஒரு ஜானுக்கு மேல் இருக்கக்கூடிய சூடு, அந்த வெப்ப நிலையில் அல்லாஹுடைய அர்ஷுடைய நிழல் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அந்த மனிதனுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் ஒரு இளைஞன் தன்னை ஹராமான விஷயங்கள் இருந்து, தான் ரீல்ஸ் போடுறது விடுங்க, ரீல்ஸை பார்க்கறது, அதை ஷேர் பண்றது, அதுல எத்தனை ஹராமா இருக்குது, அதை எத்தனை பெண்களுடைய கவர்ச்சி ஆடை இல்லாமல் இருக்கக்கூடிய, அல்லது ஹராமான பாட்டு போடக்கூடிய, அல்லது தவறான வார்த்தை பேசக்கூடிய, இந்த மீம்ஸ் போட்டு மற்றவர்களை கேலி கிண்டல் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் யார் யாருக்கெல்லாம் பகின்றோமோ இதெல்லாம் சதகத்துல் ஜாரியாவாக மாறாது. நம்மளுடைய மரணத்துக்கு பிறகு பாவமாக தான் மாறும். எப்படி நன்மை நம்மை பின்தொடரி வருமோ, நாம் செய்யக்கூடிய பாவம் நமக்கு பின்னால் வந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் முதல் கொலை செய்த காபிலுக்கும் அல்லாஹுடைய தூதர் அதுதான் சொன்னார்கள். அவன் செய்த முதல் கொலை, முதல் பாவம், கொலை செய்த முதல் மனிதன் அந்த காபில் தான். இந்த உலகத்தில் எங்கெல்லாம் அந்த கொலை நடக்கின்றதோ அந்த எல்லா கொலைக்கும் அவனுக்கும் ஒரு பங்கு போகும். அப்ப நாம் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு ரீல்ஸ், அதுல பாவம் இருந்தால், ஹராமான விஷயங்கள் இருந்தால், பாட்டு இருந்தால், கவர்ச்சியான ஆடை இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்களுடைய அந்த வீடியோக்கள், ரீல்ஸ், ஷார்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, பார்த்து ரசித்து மற்றவர்களை ஷேர் செய்து மறுமை நாள் வரை எப்போதெல்லாம் அதை பார்க்கப்படுகின்றதோ எல்லா பாவங்களும் நாம் மரணித்தாலும் கபர் வரை நமக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம், ஒரு இளைஞன் தன்னை குர்ஆனின் பக்கம், அல்லாஹுடைய பள்ளிவாசின் பக்கம் ஒட்டி வாழுகின்றான் என்று சொன்னால் அல்லாஹுடைய வழி இல்லாமல் வேற யாரும் இருக்க முடியும். உண்மையாகவே ஒரு கடினமான ஜிஹாதி ஒரு இளைஞனால் நம்மளால் இருக்க முடியாது. நாம பேசக்கூடிய பெற்றோர்கள், பெரியவர்கள்
அவர்களுடைய காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஃபித்னாக்கள் கிடையாது. ஆனால் இன்று அந்த ஃபித்னாக்கள் நிறைந்திருக்கின்றது. வீட்டில் இருக்குன்னா கூட கசின்ஸ் தானே, அக்கா தங்கச்சி மாதிரி தானே, கூட இருந்து பிறந்தது தானே, பார்த்தது தானே, அதனால பரதா இல்லாம இருந்துக்கலாம், அந்நிய பெண்களோடு இருக்கலாம் அப்படின்னு தான் நாம பெற்றோர்கள் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போமே தவிர, இல்ல இது அந்நிய ஆண், இது அந்நிய பெண், உங்களுக்கு பரதா வாஜிப், நீங்க பரதாவோடு தான் இருக்கணும், தேவையில்லாமல் அவசியம் இல்லாமல் பேசக்கூடாது அப்படின்னு எத்தனை பெற்றோர்கள் சொல்றது கிடையாது. இப்ப வீட்டுல இருந்தாலுமே அந்த ஃபித்னாக்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இன்றைய வாலிபன், இன்றைய இளைஞன் இருக்கின்றான். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு இளைஞன் தன்னை பள்ளிவாசலோடு, குர்ஆனோடு, ஹதீஸோடு, ரசூலுல்லாஹுடைய சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்தால் அது அவனுக்கு சூழ்ந்து இருக்கக்கூடிய, அவனை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களே அவனை மட்டத்தட்டி பேசக்கூடிய விஷயம் தான் நாங்கள் பார்க்கின்றோம். உண்மை இது நடக்குது. நமக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணி சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு தாடி வைக்கணும்னு ஆசை, சுண்ணா வைக்கணும்னு ஆசை, அன்னைக்கு வீட்டுல தாடி எடு, அப்பதான் அழகா இருக்குன்னு சொல்றாங்க. வீட்டுல தடை செய்யறாங்க, வெளியில வேலைக்கு, வீட்டுக்கு அது வேற விடு. வீட்டுல இருக்கக்கூடிய பெற்றோர்களே தாடி எடுத்தால்தான் அழகா இருக்குதுன்னு தாடி எடுக்க சொல்றாங்க. கரண்டை காலிக கீழே பேண்ட் போடு, பேண்ட்டை இழு, அப்பதான் அழகா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த இளைஞனுக்கு ஹதீஸ் தெரியும், கரண்டைகள் கால் கீழே இருக்கக்கூடிய ஆடை, அந்த ஆடை, அந்த இடம் எல்லாம் நரக நெருப்பில் இருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாரு. அந்த ஹதீஸை கடைபிடிக்க வேண்டும் ஒரு இளைஞர் ஆசைப்பட்டாலும் அவனை சூழ்ந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள், உறவினர்கள், சொந்தக்காரங்கள், வேலை செய்யக்கூடிய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த இளைஞனை எப்படியாவது ஃபித்னா நிறைந்த காலகட்டத்தில் அவனை அந்த ஃபித்னாவில் உருவாக்க பார்க்கிறார். உண்மையாகவே அந்த இளைஞன் தன்னை எல்லாவற்றையும் காப்பாற்றி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது போல ஹால மஅதல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எனக்கு போதும் என்று சொல்லிவிட்டு அவன் அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் வருகிறான் என்று சொன்னால் உண்மையாகவே இது மிகப்பெரிய ஒரு ஜிஹாத். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தன்னுடைய நஃப்ஸை கண்ட்ரோல் பண்ணும், அதுதான் மிகப்பெரிய ஜிஹாத். இன்று இளைஞன் அதை தான் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு சில இளைஞர்கள் தான், இப்ப நான் சொன்னக்கூடிய இந்த சிஃபத்துகள் எல்லாம் ஒரு சில இளைஞர்கள் மத்தியில் தான் இருக்கின்றது. ஆனால் பெரும்பாலான இளைஞர்கள் அல்லாஹ் அவர்களை மன்னிக்க வேண்டும், அவர்களுக்கு நேர்வழியை கொடுக்க வேண்டும், அவர்களுடைய பாவத்தை மன்னித்து அவர்களுக்கு ஒரு சரியான பாதை கொடுக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன். ஏனென்று தெரியுமா? தனக்கும் எந்த விதமான பிரயோஜனம் இல்லாமல், தன்னுடைய பெற்றோர்களுக்கும் எந்த விதமான உதவி இல்லாமல், இந்த மார்க்கத்திற்கும் அவன் எந்த விதமான அவசியம் இல்லாமல் தான் இந்த உலகத்தில் அந்த மனிதன், அந்த இளைஞர் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஏதோ ஒரு நடிகன் பின்னாடி தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடிய ஒரு நிலை, ஏதோ ஒரு கிரிக்கெட் வீரன் பின்னாடி தன்னுடைய முழு காசையும் கொட்டி அதை அதற்கு செலவழிக்கக்கூடிய ஒரு காட்சிகள். ஒரு தெரிந்த பிடித்த ஒரு தலைவனை பார்க்க வேண்டும் என்று தன்னுடைய முழு படிப்பையும் வாழ்க்கையும் செலவையும் எல்லாமே அர்ப்பணித்த அப்படிப்பட்ட இளைஞர்கள் தான் இன்று இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். இந்த ரமதானுடைய மாதம் கிடைத்த பிறகும் தன்னுடைய பாவமன்னிப்பு கேட்கக்கூடிய நிலைமைக்கு கூட அந்த இளைஞர்கள் முன் வரவில்லை. நாம் செய்த பாவங்கள், அதுக்கு பாவமன்னிப்பு கேட்போம், அதற்கு தௌபா செய்வோம் என்ற நிலைமை கூட அந்த இளைஞர்கள் முன் வரவில்லை. ஏன்? அதுலயும் ஃபித்னாக்கள் அவர்களுக்கு வந்து விட்டது. இந்த நேரத்துல தான் ஷைத்தானுடைய இந்த ஃபித்னாக்கள் வரும். என்ன வரும்? ஐபிஎல் போல ஃபித்னாக்கள், கிரிக்கெட் ஃபித்னாக்கள் இளைஞர்களுடைய மண்டையில சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த ஐபிஎல், கிரிக்கெட்டு, இந்த 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 ரமதானுடைய மாதத்துல எல்லாம் இதுதான் ஓடிக்கொண்டிருக்கும். இரவு நேரம் முழுவதும் ஊரு ஃபுல்லா சுற்றி கொண்டிருக்கிறது. ஏதாவது கேரம் போர்டு, கிரிக்கெட்டு, ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடுது. அதுக்கப்புறம் சாப்பிட்டு சஹர் செஞ்சு ஃபஜ்ர் தொழுது நீண்ட நேரம் தூங்குதான். இப்படிதான் இளைஞர்களுடைய அவர்களுடைய காலை மாலை இரவு நேரம் முழுவதும் இப்படிதான் கழிகின்றது. அவர்கள் எதுக்காக நோன்பு வைக்கிறாங்க, நோன்பு வச்ச பலன் என்ன, அவர்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும், எதுவும் தெரியாது. அதனால அல்லாஹ் அவங்களுக்கு என்ன கொடுப்பான், இதனால அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்கும், எந்த விதமான வித்தியாசம் இல்லாமல், ஒரு உணர்வு இல்லாமல், ஈமானுடைய எந்த விதமான ஒரு அறிவு இல்லாமல் தான் அவர்கள் இந்த ரமதானையும் கழிகின்றார்கள். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். ரமதானையும் புரியாத ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து அந்த ரமதானை கழிக்கின்றான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அந்த மெம்பரிலே ஏறும் பொழுது 3 முறை ஆமீன் சொன்னார்கள். அந்த ஆமீன் யாருக்காக? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 3 நபர்களை சபித்தார்கள், அதற்காக ஆமீன் சொன்னார்கள். அந்த 3 நபர்கள் ஒருவர் யார்? ஒருவர் தன்னுடைய ரமதானை, தன்னுடைய வாழ்க்கையில ரமதானை அடைந்து
அந்த ரமதானில் தன்னுடைய பாவத்துக்காக பாவ மன்னிப்பு கேட்காமல் மரணிக்கின்றானோ அவன் நாசமாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள். மலக்குமார்கள் சபித்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஆமீன் என்று சொன்னார்கள். யோசித்து பாருங்க, நாம் தன்னுடைய பாவத்துக்கு பாவ மன்னிப்பு கூட கேட்காமல் இருக்கின்றோம் என்று சொன்னால் எவ்வளவு மோசமான நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். நான் செய்தது தவறு என்றே நான் உணராமல் இருக்கின்றேன். தவறு செஞ்சாதானே புரிஞ்சாதானே அது தப்பு சரி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இங்க நிறைய பேருக்கு தப்புனே தெரியல. நிறைய இளைஞர்களுக்கு நான் செய்யக்கூடியது தப்புன்னு புரியல. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு யாரும் இல்லை. யாரும் வழிகாட்டல் இல்லாமல் தான் இன்றைய இளைஞர்கள் துடிச்சு கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் அந்த துடிப்பிலிருந்து சரியான பாதைக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களோ எல்லா ஃபித்னாக்களும் அவர்களை பிடிச்சி இன்னும் இழுத்துக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை கொடுத்து விட்டான் என்று சொன்னால் எந்த விதமான ஷைத்தானுடைய வசவசாக்களும் அவனுக்கு ஒரு பாதிப்பு உண்டாக்காது. அல்லாஹின் மீது நம்பிக்கை கொண்டு உறுதியாக இருந்தால் அல்லாஹ் வழியை ஏற்படுத்துவார். அல்லாஹ் என்ன கூறுகின்றான்? நாங்கள் அவர்களுக்கு வழியை இலகாக்குவோம், அவர்கள் எங்கள் பாதையை நோக்கி வந்து விட்டால், அல்லாஹ்வுடைய பாதையை நோக்கி வந்து விட்டால் அல்லாஹ் அந்த பாதையை இலகுவாக்குவான். நாங்கள் அதை இலகுவாக்குவோம். ஒரு முறை அல்லாஹ்வுக்காக நாங்கள் முன் வந்தால் போதும், அல்லாஹ் நமக்கு வழிகளை திறந்து விடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் அதான் சொன்னார்கள், என் அடியான் என் பக்கம் ஒரு அடி எடுத்து வைத்தால் நான் அவன் பக்கம் நடந்து வரேன். என்னுடைய அடியான் என் பக்கம் நடந்து வந்தான், நான் அவனிடம் ஓடி வருகிறேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் பக்கம் வருவதற்காக தான் அல்லாஹ் வெயிட் பண்றான். அல்லாஹ் எதுக்காக வெயிட் பண்றான்? இந்த இளைஞர்களுடைய கூட்டம் எப்படியாவது அல்லாஹ்வின் பக்கம் வரணும். அதுக்கு ஏதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏதாவது ஒரு வழிகளை கொடுத்துருக்கான். இந்த ரமதான், இந்த பயான், இந்த மஜ்லிஸ், அவங்களுடைய வீட்டுல யாராவது ஒருத்தவங்க நல்லவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஏதாவது அவங்களுக்கு குர்ஆன் வசனம், ஏதாவது ஷார்ட்ஸ்ல ரீல்ஸ்ல ஏதாவது உங்களுக்கு நல்லது வந்துகிட்டு தான் இருக்கும். இப்படியாவது அவங்க நல்லதின் பக்கம், இந்த மார்க்கத்தின் பக்கம் வர வேண்டும் என்று அல்லாஹும் ஆசைப்படுகின்றான். அல்லாஹுக்கு என்ன ஆசையா? இந்த இளைஞர்களை, இந்த சமுதாயத்தையும் அழிப்பதற்கு. அல்லாஹ் கேட்கின்றான், அல்லாஹுக்கு என்ன இருக்கிறது உங்களுக்கு அதாபு கொடுப்பதற்கு? நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹின் மீது நம்பிக்கை கொண்டால் அல்லாஹுக்கு எதுக்கு உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு ஆசை அப்படின்னு நல்லா கேட்கணும். இன்று இளைஞர்கள் தன்னுடைய வாலிபத்தை, தன்னுடைய வாலிப வயதை, தன்னுடைய இளம் வயதை அல்லாஹுக்காக கழித்தால் கண்டிப்பாக இதுக்கு மிகப்பெரிய நன்மை இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கமாக கொடுப்பார். ஆனால் அந்த இளைஞர்கள் தன்னுடைய மனம் திறந்து உண்மையாக இந்த இஸ்லாத்துக்காக வரணும். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பார்க்கிறோம், நிறைய மக்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம்ல ஒரு பெரிய இன்ஃபுளுன்ஸா இருக்காங்க, ஒரு பெரிய காசை சம்பாதிக்கக்கூடிய பிரபலமா இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் அவங்களுக்கு மாற்றத்தை கொடுக்குறான். ஒரு சகோதரர் பார்த்து உம்ரா போனதுக்கு அப்புறம் முழுமையாக மாறிட்டார். இன்னொரு சகோதரர் பார்க்கணும், குர்ஆன் வசனம் கேட்டவனும் முழுமையா மாறிட்டார். இன்னொரு வசனம் பார்க்கணும், தன்னுடைய நண்பர் குர்ஆன் கொடுத்தாரு, முழுமையா மாறிட்டார். தன் பக்கம் இருக்கக்கூடிய எல்லா ஃபித்னாக்களையும், பாட்டு, ஒரு ஹராமான போஸ்டுகள் எல்லாத்தையும் அழிச்சு மக்களை அதுக்கப்புறம் அழைப்பு பணிக்காக அழைக்கக்கூடிய ஒரு தாயாக, அழைப்பாளராக மாறிவிட்டார்கள். அப்ப அப்படிப்பட்ட இளைஞர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் பக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் அல்லாஹ் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தான் இந்த ரமதான். இந்த ரமதானுடைய மாதத்தில் இரவு நேரத்தில், சஹர நேரத்தில் நாங்கள் தான் செய்த பாவத்துக்காக பாவ மன்னிப்பு கேட்பது மிக மிக அவசியம். அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யும், யா அல்லாஹ் நான் செஞ்சது தவறு. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் தான் இதை செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தன்னுடைய கண்களால் விபச்சாரம் நடக்கும். கண்களால் விபச்சாரம் எப்படி நடக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள், தவறான விஷயங்களை பார்ப்பது கண் விபச்சாரம், தவறான விஷயங்களை தொடுவது, அதை பிடிப்பது, செயல் செய்வது கை விபச்சாரம், பேசுவது, தவறான வார்த்தை பேசுவது வாய் மூலமாக வரக்கூடிய விபச்சாரம். விபச்சாரத்துக்கு எவ்வளவு வகைகள் இருக்கு பாருங்க. நமக்கு தெரிஞ்சது ஒரே விபச்சாரத்தை தான். அது அல்லாஹ்வுடைய தூதரை பிரிக்கிறாங்க. தன்னுடைய கண்களால் இன்ற காலகட்டத்தில் நம்ம எல்லோருமே விபச்சாரம் செஞ்சுட்டு தான் இருக்கும். அப்படி ஃபித்னா நிறைந்த காலத்துல தான் இருக்கும். ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும். பெண்கள் ஹிஜாப்ல இருந்தாலுமே இன்ஸ்டாகிராம்ல அவர்களுடைய முகமே மாறிவிடுது. அல்லாஹ் பாதுகாக்கணும். மற்றவர்களை மெசேஜ் செய்யக்கூடிய, அதை ரசித்து பேசக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய தொடர்பு இன்னும் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அவர்களை நேர்வழி கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட இளைஞர்களுடைய கூட்டம், அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், தன்னுடைய வாழ்க்கையை
அல்லாஹுக்காக முக்கியமான இந்த இளம் வயதை அல்லாஹுக்காக கழித்தால் அல்லாஹுக்கு அதிகமாக பிடிக்கும். எப்படி தெரியுமா? ஒரு மனிதன் வயதான பிறகு பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகிறார். அவர் தொழுவக்கூடிய தொழுகைக்கும் ஒரு இளைஞன் 10வது முடிச்சு 12வது இருக்காரு ஒரு இளைஞன், அவர் வந்து ஃபஜ்ர் தொழுகிறாரு. 2 பேருடைய தொழுகைக்கும் பெரிய வித்தியாசம். அல்லாஹுக்கு அந்த இளைஞன் செய்யக்கூடிய தொழுகை ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? ஏன் தெரியுமா? தன்னுடைய இளம் வயதில் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த அவன் வர்றான் பார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை அது ரொம்ப பிடிக்கும். தன்னுடைய வயதில் அவனுக்கு ஆசை இருக்குது. அவன் நினைச்சா இரவு நேரம் முழுவதும் தூங்கலாம், இங்க அங்க சுத்தி கொண்டிருக்கலாம். அவன் நினைச்சா எந்த ஒரு ஹராமான விஷயத்திலும் இருக்கலாம். அவன் நினைச்சா எது வேணாலும் செய்யலாம். அல்லாஹ் அவனுக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டான். அந்த சுதந்திரம் கொடுத்தும் நான் அல்லாஹுடைய அடிமை என்று தெரிந்து அல்லாஹ்வின் பக்கம் வருகின்றான் என்று சொன்னால் அந்த இளைஞன் செய்யக்கூடிய இபாதத், அந்த சஜ்தா அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட இளைஞன் நாம் உருவாக்கும், நம்மளுடைய பிள்ளைகளை உருவாக்கணும். இந்த பள்ளிவாசல் மூலமாக பல இளைஞர்களை இப்படி உருவாக்கணும். இப்படி உருவாக்கினால் அவர்கள் மற்றவர்களை உருவாக்குவார். இப்படி முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்களுடைய பெரிய கூட்டம் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்ப இளைஞர்கள் செய்யக்கூடியது இன்று என்ன தெரியுமா? தானும் தன்னுடைய குடும்பத்தாரும் தன்னுடைய நண்பர்களும் இந்த இஸ்லாத்தின் பக்கம் அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் வரக்கூடிய ஒரு மக்களாக இருக்க வேண்டும். நான் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம், ஆனால் அல்லாஹுக்காக இந்த பாவத்தை விட்டுருவேன். நான் நினைச்சா இந்த ஹராமான விஷயங்கள் செய்யலாம், ஆனா அல்லாஹுக்காக இதை விட்டுருவேன் அப்படின்னு ஒரு இளைஞன் வரணும். நான் சுதந்திரமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்துல வரல, அல்லாஹுடைய அடிமையாக இருந்து அவனுடைய பேச்சை கேட்பதற்காக தான் இந்த உலகத்துல வந்திருக்கேன் அப்படின்னு ஒவ்வொரு நேரமும் அவனுடைய யோசனை சிந்தனை வந்து கொண்டே இருக்கணும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அதுதான் புரிய வைக்கின்றார்கள். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய நிலை எப்படி இருக்கின்றதோ அதே நிலையில் அவன் மரணித்தால் எந்த நிலையில் அவன் மரணிக்கின்றானோ நாளை மறுமையில் அதே நிலையில் தான் அவன் எழுப்பப்படுவான். இன்று நாங்கள் பாட்டு கேட்டுட்டு ஹராமான விஷயங்களை பார்த்து கொண்டு அந்நிய ஆண்களோடு பேசிக்கொண்டு ஹராமான தொடர்பில் இருந்து கொண்டு பாவ செயலை செய்து கொண்டு மரணித்தால் தௌபா செய்யாமல் மௌத்து வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தான் மன்னிக்க வேண்டும். நாளை மறுமை நம்மளுடைய நிலைமை நாம தான் யோசி பார்க்கணும். அல்லாஹ் எந்த கூட்டத்தில் நம்மளை வைப்பான், நம்ம எந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்து விடுவான், நமக்கு சொர்க்கமா நரகமா என்று தெரியாமல் இருப்போம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்று இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே செய்திதான், அல்லாஹ்வின் பக்கம் உண்மையாக வாருங்கள். அல்லாஹ் அழைக்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள், தௌபத்தன் நசூஹா, உண்மையான மீளுதலோடு உண்மையான தௌபா இஹ்லாஸோடு அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு சொல்கின்றான், யுத்கிலுக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி, உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு இளைஞனாக, அந்த இளைஞனை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பெற்றோர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.